விநாயகனே வினை தீர்ப்பவனே கண்ணா கருமை நிற கண்ணா உன்னை காணாத கண் இல்லையோ. என்னையா ஆளே பயங்கர செகப்பாயிட்ட? யாரு? நான் தான்யா கண்ணு. களவாணிப்ப பாட்டு பாடினோடனே வந்து நிக்கிறானே. ஏண்டா நான் நிம்மதியா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியாவா? இப்ப எதுக்கு வந்த? ஏன் வந்த? என்னையா என்ன? ஆமா, நீங்க எத்தனை நாள் இருப்ப? இன்னும் 7 நாள் தான் இருப்பேன். நீ 1 வருஷம் கூட இரு ராசா. ஆனா நீ இருக்கிற வரைக்கும் இந்த கடல் லீவு நானும் இந்த ஊர்ல இல்ல. ஆள விடுறா சாமி. உன் கூட சேர்ந்து நான் பட்ட அவஸ்தை எனக்கு போகும்டா. இந்த கண்ணை பையில நான் பார்த்ததே இல்லைங்க. நாமே மகன் கண்ணனை எனக்கு தெரியவே தெரியாது. அந்த பழைய ஆமே கண்ணனாவே ஆளே மாறிட்டானப்பா. எல்லாரும் சம்பந்தத்துல ஆள் நல்ல வசதி ஆயிட்டானப்பா. ஆமாண்ணே. காட்டு வழி போறானே மாட்ட படுத்துக்கிறான். யாராவே காட்டுக்குள்ள ஓவாண்டு ஆரம்பிச்சுட்டு லூசு பையல எங்கடா ஒருத்தங்க. டேய் ஆளே இல்லடா. எவனுக்கு என்னடா காரணம்? மிஸ்டர் அங்கிள் இங்க இருக்கேன். டேய் அறிவில்ல உனக்கு? மாடு பிடிச்சிட்டு வரல. அண்ணன் மாதிரி இருக்கான்டா. எது கண்ணனா? நீ கண்ணே இல்ல. ஐயோ கண்ணனே தான். நீ நல்ல தம்பி இல்ல? நான் நல்ல தம்பி இல்ல. செந்தூர பாண்டி. உனக்கு எனக்கு எந்த பழக்கமும் கிடையாது. நீ யாருன்னே தெரியாது. என்ன ஆள வர நான் இந்த ஊர்ல பிறக்கல. நான் வெளியூர்காரன். ஐயோ சொன்னா கேளுடா டேய். கண்ணனுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாதுங்க. இவங்க வேற யாரும் இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் தான். இவங்கெல்லாம் இப்படி தெரிச்சு ஓடுறதுக்கு நான் தான் காரணம். என்னால பல கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காங்க. இவங்கள மாதிரியே என் ஊரும் நிறைய மாறிடுச்சு. ஆனா என் மனசுக்குள்ள இருக்க காதல் மட்டும் மாறவே இல்லை. உலகம் பூரா சுத்தி உலக அதிசயங்கள் எல்லாம் பார்த்தா ஏற்படுற சந்தோஷத்தை விட என் ஊர்ல என் வீட்டு முன்னாடி நின்று என் ரேவதி வீட்டை பார்க்குற சந்தோஷம் இருக்கே, அதை வார்த்தையால சொல்லவே முடியாது. நான் இவ்வளவு சீரியஸா பேசுற ஆளே கிடையாதுங்க. ஐயோ ராமா, என்ன ஏன் இந்த மாதிரி கடிச்சன பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிற? ஹலோ, பாட்ட போடுறா. ஏண்டா வீட்டுல படுத்தாதான் நிம்மதியா தூங்க விட மாட்டாங்க. சத்திரத்துல வந்து பார்த்தா இங்கேயும் தூக்கத்தை கெடுக்கிறியாடா? நீ ஒரே ஒரு நாள் ரெடி பாட்டு போடுறா ப்ளீஸ்டா. ஐயோ, இவங்க காதல் பண்றதுக்காக நம்ம தூக்கத்தை கெடுக்கிறாங்களே. பண்றதுக்குன்னே ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்பி வந்துடுறாயா? 1 2 3 4 அப்படியே மொத்த பக்கெட்டையும் என் மேல ஊத்தி கோலத்தையும் போட்டுரு. யோ மிஸ்டர், சீக்கிரம் வாயா, காபி சாப்பிடணும். காபி சாப்பிட்டு ஆபீஸ்க்கு போற. கண்ணா, என்ன ஒரு பரங்கிப்பூ பறிச்சிட்டு வரியா? பரங்கிப்பூ தானே, அது ஃபுல்லா எல்லா இடத்துலயும் கிடைக்கும். 2 மினிட்ஸ். இதுக்கு பேர் தான் அலைய விடுறதா? விடுறா. பாத்துடா. போகுறி. தர முடியாது, போடா. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. ப்ளீஸ் பாப்பா, பூவை கொடுப்பா. ஐ குட் கேர்ள். விடிஞ்சிருச்சா? உன் கோலத்தை விட இந்த சாணி அழகா இருக்குடி. இதுக்கு ஒரு பூ வேற. வந்து பார்த்தோன்னே இம்ப்ரெஸ் ஆயிடுவா. அந்த பையனுக்கு குலதெய்வங்களுக்கு போற பாதையை மறைச்சு வேலி கட்டி அலையானுங்க. ஏடா கட்டற வேலைய பிச்சு போட்டு அவனுங்க எல்லாரும் வெட்டி போட்டு வரலாம்டா. சித்தப்பா நம்ம பசங்கள வண்டில ஏற சொல்லு. எண்ட்ல ஒண்ணு பாத்துறோம். ஏலே வேலி அத்தவன வட்டா வரப்பறாதீங்க. யாருங்க? எங்க ஏறலாம்? கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்குது. அதே மீறி ஒருத்த வேலி கட்டறானா அவனுக்கு என்ன தைரியம் இருக்கணும்டா? டேய் வண்டி எடுங்கடா, நான் வரேன். ஏ தம்பி, பேச மட்டும் பத்தாது. எல்லாம் வெட்டி எடுத்து போட்டு வந்துங்கப்பா. ஏறுங்க. ஏறுங்க. ஐயோ, எல்லாமே செய்யும் கிளம்புதே. நாம நீங்க நல்லபடியா போயிட்டு வாங்கண்ணே. டேய் தொண்டனைக்கு ஏறடா. எல்லாரையும் கூட்டு போறது ஊட்டி டூராடா போறோம். வயிற்ற கலக்குற மாதிரி இருக்குண்ணே, இறக்கி விட்டுருண்ணே ப்ளீஸ்ண்ணே. கரெக்டா நிக்கிறானுங்க. இன்னைக்கு சண்டை கன்ஃபார்ம்.
ஏன் விடிஞ்சு விடியாம காலங்காத்தாலே வந்து அக்கா கலப்புறீங்க? வேலை இல்லையா உங்களுக்கு? யார கேட்டுற இந்த இடத்துல வேலையை போட்டீங்க? என்னோட இடம், நான் வேலையை போடுவேன். நீ யாரையா கேக்குறதுக்கு? இந்த இடத்து மேலதான் கோர்ட்ல கேஸ் நடக்குதுல, அப்புறம் இது ஓ இடம் எப்படா சொந்தம் கொண்டாடுவேன்? கோர்ட்ல இருந்து தீர்ப்பு வர வரைக்கும் இது ஏன் இடம்? நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதுக்காக நீ யாரியா? சரி இடத்துல தண்டக்காரனா? உன் பின்னாடி 50 பேர் என்ன வேணாலும் பேசுறியா நீ? உன்னை ஒரு ஆளா மாதிரி பேசுறது எங்க போறா? மொசக்கட்ட பையன் தரா தர தெரியாத இவங்கிட்ட என்னடா பேசு? வேடிக்கை பார்த்துருக்க பெருசா சண்டை போட்டவனே போய் குளிட. பறந்து பறந்து அடிச்சு போர் அடிச்சியா? பெரிய பிரச்சனை. 40 பேரு, நான் ஒரு ஆளு வெளுத்து விட்டேன் தெரியும்ல. நான்லாம் போலன்னா உங்க அண்ணன் உயிர் பொழைக்கிறதே கஷ்டமா இருக்கும். பாத்துக்க. ஐயா போன காரியம் என்ன ஆச்சு? ஆடா அது ஒண்ணு இல்லக்கா, அவங்க எல்லாம் அடிச்சு துரத்திட்டு வேலையை பிடிங்க போட்டாச்சு. நீ சுடு தண்ணி வை. சரி தம்பி. டேய் கண்ணா, கொஞ்சம் பாத்து இருந்துக்கடா. தனியா களத்திருப்பங்க எல்லாம் போயிடாத. ஏதாவது பிரச்சனைன்னா சொல்லு. சரிங்க. அப்புறம் பேசுறேன். ஐயா நம்ம இருக்கிறது ஆச்சாயா? வாய கழுவுத்த. என்னைக்கு நம்ம இப்படி ஆயிருக்கு? நாமெல்லாம் வீரபெருமன் தெரியாதா? இந்த கண்ணம் பேலதான் ஏன்டா கூட்டு போன ஆகி போச்சு. ரத்தத்தை பார்த்தா படக்க மேய்க்க போடுறான். என்ன பைய தானப்பா? போய் அறானா திருவிழாவில் காண போன பச்சை புள்ள மாதிரி பேந்த முடிக்கிறான். வெண்டைக்காய் வெட்டுறவனையெல்லாம் ஆள் வெட்ட கூட்டு போன பாரு. என்னைய சொல்லணும். நீ கேள்வி மேல கேள்வி கேட்காம வெட்டிட போ. நம்ம கட்டி ஆயிடுச்சு. நானாடா வரேன்னு சொன்னேன். அப்பா கூப்பிடுறாரு. பச்சை தண்ணி காய வச்சிருக்காரா, குளிச்சுட்டு வந்துடுறேன். புது சட்டை அழுக்காய் இந்தாங்க காஃபி. இந்த ஆள் 72 கேள்வி கேட்பாரு. என்னடா அது ரத்தம்? ஒண்ணும் இல்லம்மா, விடுமா. டேய் தீவெட்டி பயல, அவங்க நம்ம ஆளுகளை போட்டு அடிச்சிருக்காங்க. அவங்க கூட நீ ஏன்டா போன? நானா எங்க அங்க போனேன்? சும்மா நின்று இருந்தவன கூட்டிட்டு போயிட்டானுங்க. லேட் பிக்கப் யா நீ? வரலன்னு சொன்னா இவன் வெட்டு வேண்டான், போனா அவன் வெட்டு வேண்டான். நானே மயிரிலையில உயிர் பொழைச்சு வந்திருக்கேன். பேச்சா பேசுற பேச்சு. ஒரு நாள் உன் புருஷனை இந்த வண்டியில ஏத்தி விட்டுறேன் இரு. அவங்க குடுக்குற கான்ட்ராக்ட மாத்திரம் வாங்கி வாங்கி செய்வீங்க. ஆனா புள்ள அவங்க கூட போக கூடாதா? என்னங்க அம்மா திருமதி ராமையா, தொழில் வேற, பிரச்சனை பண்ணிக்கிறது வேற. வீசினாரு உன் மயம் பக்கமா வந்துச்சுன்னு வச்சுக்க, உன் மயன் அதான் வந்துட்டான்ல, வாயை மூடுங்கள. நீ வா தம்பி. காலையிலயும் காப்பியை குடிச்சா கடுப்பா இருக்காரு. போங்க போங்க, உங்களை காப்பாத்துறது யாரால முடியும்? டேய் எவடா இந்த கோயில்ல காலங்காத்தால பாட்டு போற நீதானே? ஆமா. மார்கழி மாசம் காலையில பஜனை பாட்டு போடுச்சா சினிமா பாட்டு போடுற? ஏறுமா மாடு முட்டை போண்டாவ இந்த முழுங்குறிய, அந்த முட்டைக்குள்ள இருக்கிற கருவளக்காது மூளை வேண்டாமா? எங்கடாவே? உள்ளதான் இருக்கான். தள்ளு. போட்டு குடிச்சிட்டேன். டேய் உன்னை ராவுத்தர் கடை போச்சுன்னா இங்க உட்காந்து என்னடா பண்ணிட்டு இருக்க? என்னைக்காவது ஒரு வேலையை சொன்னோட செஞ்சிருக்கியா நீ? போறேன்ப்பா, போப்பா. நீ ஒன்னும் போய் கிளிக்க வேணா, நேரா ஸ்கூலுக்கு போ. பெரியவரை பார்த்து காசு வாங்கிட்டு மதியானத்துக்கு மேல டவுன்ல போய் ஆர்டர் போட்டு வா. அது வரைக்கும் அங்கே இருந்து ஆளுகள் வேலை செய்யறாங்க பாத்துக்கடா. வெளியூர்ல இருந்து ஆளை கூட்டியாந்துருக்கான், ஒழுங்கா வேலையை பாரு. சரியா? டாடி மார்னிங். இது மேட்டர். துப்பு. நீ துப்பு கட்ட அப்ப தானே? ஐயோ வணக்கம். இந்த கடையிலயும் டீ குடிக்கிறாங்களடா. போங்க போங்க, நீங்க கட்ட பில்டிங்லயும் வாழ்றாங்க இல்ல? எஸ் கம் இன். ஹை. கொஞ்சம் உட்காரு. ரிசிப்ட் காணோம், தேடிட்டு வந்துடுறேன். சொல்லுங்க மோடி சார். அங்க என்னத்த பல்ல காட்டிக்கிட்டு இருக்க? சீக்கிரம் வாடா வென்று. ரிங்டோன் எல்லாம் சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டோன் வச்சிருக்கேன். எங்க இருக்கு? அம்மா உடம்பெல்லாம் வலிக்குது. பாத்துட்டே இருக்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ண கூடாதா? இதோ வந்துட்டேன். இந்த வார்த்தைக்காக தானே காத்திருந்தேன். என்ன பண்ற? ஹெல்ப் பண்றேன். ஐயோ மேல அத எடு. ஃபைல சொன்ன. ஹெல்ப் பண்ணுமா? இந்தா. என்ன வேணும் உனக்கு? இல்ல சிமெண்ட் ஜல்லிலாம் வாங்கணும், டவுனுக்கு போறேன். அதான் பணம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். எப்ப பார்த்தாலும் பணம் வாங்குறதுலயே குறியா இருங்க நீயும் உங்க அப்பாவும். நீங்க வேலை முடிக்கிற மாதிரி தெரியல. என்ன ரேவதி இப்படி பேசிவிட்ட? வேற எப்படி பேச சொல்ற? போ ரேவதி, ஞாயிற்றுக்கிழமை கூட பார்க்காம பகலா வேலை பார்த்துட்டு இருக்கேன் தெரியுமா? உள்ளூர்ல ஆள் கிடைக்கலன்னு வெளியூர்ல இருந்து வேலைக்கு ஆள் கூட்டு வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஏசி ரூமுக்குள்ள உட்காந்து என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம். நாங்க கேள்வி கேட்டா மட்டும் கோவம். என்ன சொல்ல வரேன்னா பாரு ரேவதி, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். நீங்க எப்ப வேலையை முடிப்பீங்க? உனக்கு இப்ப எவ்வளவு பணம் வேணும்? பணம் வந்து 2/4 3/2 டோட்டல் 45,000 ரூபாய். உங்க அப்பா 40,000 தானே சொன்னாரு? சொல்லிட்டாரா? அது ரேவதி, இந்த சிமெண்ட் ஜல்லி எல்லாம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விலை விக்கிறானுங்க. அது போக இந்த வண்டி வாடகை எல்லாம் சேர்க்காம சொல்லிருப்பாரு எங்க அப்பா. மீதி இருந்தா திருப்பி கொடுத்துட்டு போறேன். ஆஹா,
நீ அப்படியே கொடுத்துட்டாலும் இங்க பாரு, நீ உங்க அப்பாவை எங்க அப்பாவை வேணா ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்த முடியாது. உன்னை பத்தி சின்ன வயசுல இருந்தே எனக்கு நல்லா தெரியும். 10th படிக்கும் போது டூருக்கு போறேன்னு சொல்லி என்கிட்ட 500 ரூபாய் வாங்கினேன், அதை திருப்பி தரவே இல்ல. நம்ம 12th படிக்கும் போது என்கிட்ட ஏதோ போய் சொல்லி 1000 ரூபாய் வாங்கினேன், அதையும் திருப்பி தரவே இல்ல. ஐயோ, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்க. அப்புறம் 8வது படிக்கும் போது ஸ்கூல் வாசல்ல ஒரே ஒரு குச்சி ஐஸ் வாங்கி 2 பேரும் சப்பி சப்பி சாப்பிட்டு பேச்ச மாத்தாத. இந்த கேஷ் நாங்க மட்டும் என்ன செக் நான் சொன்னோம். கரெக்டா இருக்கும்ல? இருக்கும் இருக்கும். அப்படியே வண்டி சாவி கொடுத்தீனா போயிட்டு வந்து ரிட்டர்ன் கொடுத்துருவேன். இது வேறயா? பார்த்து பத்திரமா போயிட்டு வா. உனக்கு என்னன்னாலும் பரவாயில்ல, என் வண்டி சேஃபா வந்து சேரணும். அப்புறம் இது டவுனுக்கு போறேன், உனக்கு எதுவும் வாங்கிட்டு வரணுமா? எங்க போற? காரைக்கால் போறேன், அங்க எல்லாம் சீப்பா கிடைக்கும். காரைக்கால்ல என்ன சீப்பா கிடைக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். நீ போயிட்டு பத்திரமா வா. வந்துடுறேன். ஆமா, நான் ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லாமலே போற. என்ன ரேவதி கேட்ட? வேலை எப்பதான்டா முடிப்ப? நடந்தாதானே முடியறதுக்கு. அங்க வந்து பாரு வேலை எப்படி நடந்துகிட்டு இருக்குன்னு. நீங்க சொன்ன டயத்துக்குள்ள வேலையை முடிக்கல, என்னன்னு கேளு. என்ன மட்டும் கேளு. சைட்ல தானே இருப்ப? சைட்லயே தான் இருப்பேன். போ, நான் வரேன். வா வா.